வணக்கம் நண்பர்களே. ராகு கேதுவில் ராகுவை பற்றிய சில குறிப்புகள். பொதுவில் ராகு அசுப கிரகமாக கருதப்படுகிறது. ராகு என்றால் பாம்பு என்று அர்த்தம். கேது என்றால் பாம்பின் வால், ராகு என்றால் பாம்பின் தலை என்று அதற்கு பிறகு இனம் பிரித்து கொண்டார்கள். ராகு என்றால் பாம்பு. பொதுவில் ராகு என்று ஒரு கிரகம் வானவெளியில் உங்களால் ஸ்தூலமாக கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகமாக இருக்காது. இப்போது சூரியன், சந்திரன், குரு, சனி, செவ்வாய் முதலான கிரகங்களை நாம் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் ராகு கேது கிரகங்களை கண்களால் பார்க்க முடியாது. அவை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், காந்த சக்தி அலைவீச்சை சொல்லக்கூடிய கண்களில் பார்க்க முடியாத கிரகங்கள். ஆக ராகு கேது என்ற கிரகங்கள் அசுப கிரகங்கள் என்ற வரிசையில் வருகின்ற பொழுது இந்த ராகுவோட திசையோ அல்லது கேது திசையோ வந்தால் பயப்படுகிறோம். ராகு தசையா என்று. யாருக்கெல்லாம் ராகு நன்மை செய்யும், யாருக்கெல்லாம் ராகு தீமை செய்யும்? ஜாதகத்தில் அவரவர் ஜாதகத்தில் ராகு இருக்கின்ற நிலையை பொறுத்து தான் அந்த பலாபலன்கள் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ மாறும். ஜாதகத்தில் ராகு ஒருவருடைய லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் பொதுவில் நன்மை உண்டாகும். மாறாக 1, 4, 7, 10 போன்ற கேந்திர ஸ்தானங்களில் இருந்தாலோ 5, 9ஆம் இடம் என்ற கோணஸ்தானங்களில், அதாவது திரிகோணஸ்தானங்களில் இருந்தாலோ சற்று பாதிப்புகளை கண்டிப்பாக தரும். ஆனால் இந்த ஒரு விதியை மட்டுமே வைத்துக்கொண்டு முடிவு சொல்ல முடியாது. ஷட்பலன் என்று சொல்வார்கள். நின்று பார்த்த இடம், சேர்ந்த இடம், திருஷ்டி செய்த இடம். ஷட்பலன்களின் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் இருக்கின்ற இடம் சுப இடமா அசுப இடமா, லக்கணத்திற்கு நல்ல இடமா கெட்ட இடமா, நல்ல கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கிறதா, எத்தகைய கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கிறது, எத்தகைய கிரகங்களால் பார்க்கப்படுகின்றது, எந்தெந்த கிரகங்களை பார்க்கின்றது, லக்கணத்திலிருந்து எத்தனாம் இடம், மறைவு ஸ்தானமா, பணபரமா, கோணமா, கேந்திரமா, பல விதிகளுக்கு உட்பட்ட பிறகுதான் அந்த ராகு கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். இதில் முக்கியமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது என்பதை அவசியம் பார்த்தாக வேண்டும். இருக்கின்ற நட்சத்திரத்தின் சாரத்துக்கு ஏற்பதான் ராகு கிரகம் பலனை தரும். பொதுவில் ராகு சுயமாக தன்னுடைய பலனை தருவதில்லை. தான் சார்ந்த கிரகத்தின் பலாபலன்களுடன் அவை ஒன்றுபட்டுத்தான் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பலன்களை செய்யும். இதில் தனிப்பட்ட முறையில் ராகுவுக்கு சுபகிரகம், ராகுவுக்கு பகை கிரகம், ராகுவுக்கு ஆகாத கிரகம் என்றெல்லாம் இருக்கின்ற பொழுது ராகு எந்த நட்சத்திர சாரத்தின் இருக்கின்றதோ அதற்கேற்ப பலன்களை தரும். உதாரணமாக சூரிய நட்சத்திரத்தின் சாரத்தில் ராகு இருக்கிறது என்றால், சூரிய நட்சத்திரங்கள் என்றால் என்னென்ன? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்கள் எங்கே இருக்கின்றன? கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியிலும், 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷப ராசியிலும் இருக்கின்றன. உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசியிலும், 2, 3, 4ஆம் பாதம் கன்னி ராசியிலும், உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் தனுசு ராசியிலும், 2, 3, 4ஆம் பாதங்கள் மகர ராசியிலும் இருக்கின்றன. உடைந்த நட்சத்திரங்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரமும் 2 ராசிகளுடன் சம்பந்தப்பட்டு இருக்கின்றன. இந்த சூரிய நட்சத்திர சாரத்தில், இந்த சூரிய நட்சத்திரம் சொன்னீங்களா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த நட்சத்திரங்களில் எங்காவது ராகு இருந்து தன்னுடைய தசையை நடத்துகின்ற பொழுது தோஷங்கள் உண்டாகும். ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் பிறந்த நேரத்திலேயே ராகு இந்த நட்சத்திரங்களில் இருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வருகின்றது வழி வழியாக இறுதி காலம் வரைக்கும். இதுதான் ஜாதகம். இந்த ஜென்ம ஜாதகத்தை மாற்ற முடியாது. ஆனால் பலாபலன்கள் எப்போது அதிகமாக உண்டாகும்? இந்த ராகு சம்பந்தப்பட்ட தோஷ பலாபலன்கள் எப்போது அதிகமாக உண்டாகும் என்றால், அந்த ராகு கிரகம் சார்ந்த தசை, புத்தி, அந்தரம், உப அந்தரம், உப அந்தரம், இப்படிப்பட்ட நிலைகள் வருகின்ற பொழுது அந்த ராகு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தை தருகின்றதோ அந்த தோஷத்தை தரும். உதாரணத்திற்கு, இந்த சூரிய நட்சத்திர சாரத்தில் ராகு இருக்கிறார் என்றால், ராகு தசை நடக்கின்ற பொழுது, ராகு புத்தி நடக்கின்ற பொழுது தோஷம் உண்டாகும். யாருக்கு தோஷம்? பிதாமகன் என்று சொல்லப்படக்கூடிய ராகு பித்ருக்களுடன் சம்பந்தப்பட்டவர், பாட்னாருடன் சம்பந்தப்பட்டவர், தந்தை என்று சொல்லக்கூடிய சூரியனுடன் பகை பெறக்கூடியவர். ஆக சூரியன் தந்தையை சொல்லக்கூடியவர். தந்தை என்பவர் தலைவன், குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர். தந்தை, அப்பா என்று சொல்லக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் ராகுவின் தசை, ராகுவின் புத்தி காலங்களில் அந்த ராகு சூரிய சாரத்தில் இருந்தால் தோஷம் உண்டாகும். மாறாக ஒருவருடைய குடும்பத்தை யார் நிர்வாகம் செய்கின்றார்களோ, தந்தையோ, தந்தைக்கு சமமான மூத்த சகோதரனோ, ஏன் சில சமயங்களில் தாயார் கூட அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்கின்ற பொழுது
இப்படி ஒருவருக்கு ராகு தசை, ராகு புத்தி, அவருடைய ஜாதகத்தில் ராகு சூரிய சாரத்தில் இருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்பவர்களுடன் பிணக்கு உண்டாகும், நிர்வாகம் செய்பவர்களுக்கு தோஷம் உண்டாகும், தன்னை கட்டி காக்கக்கூடிய, தன்னை ஆளுமை செய்யக்கூடிய, தன்னை வாழ்விக்கக்கூடியவர்களுடன் அவர்களுக்கு மோதல் உண்டாகும். ஆகவே ஒருவருக்கு சூரிய சாரத்தில் ராகு இருக்கின்ற பொழுது, ராகு தசையும் ராகு புத்தியும் சேர்ந்து நடக்கின்ற பொழுது பலவிதமான பிரச்சனைகளை அவர் சமாளிக்க வேண்டி வரும். நிர்வாகம் செய்பவர்களுடன் பிரச்சனை என்பதால் இது குடும்பம் சார்ந்தது மட்டுமல்ல. ஒருவர் பணியில் இருக்கிறார், தொழிற்சாலையில் வேலை பார்க்கின்றார், அல்லது வேறு ஒரு வணிக நிறுவனத்தில் வேலை பார்க்கின்றார், ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றார் என்றால் அவருக்கு அதிகமான கட்டளைகளை இடக்கூடிய அந்த அதிகாரிகளுடன் அவருக்கு பிணக்கு உண்டாகும். வீடென்றால் தந்தை தான் தலைவன், அலுவலகம் என்றால் அங்கே இருக்கின்ற அதிகாரி தான் தலைவர். மேலும் இது சமூக பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால், அரசு சார்ந்த விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அரசாங்கத்தில் இருப்பவர்களுடன் சற்று மோதல், பிணக்குகள், பிரச்சனைகள் உண்டாகக்கூட இது ஏதுவான காலம். ஆக ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் சூரியனின் நட்சத்திர சாரத்தில் ராகு இருந்து ராகு தசை, ராகு புத்தி நடக்க ஆரம்பித்தால் அவருக்கு கண்டிப்பாக தந்தை போன்ற உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுடனும் பொறுப்புள்ள பெரிய மனிதர்களுடனும் சமூகத்தில் கூட பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். இவரால் அவருக்கு தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். மிக வயதானவர்களாக வீட்டில் மூத்தவர்கள் இருந்தால் இது பல நேரத்தில் அவர்களுடைய உயிர்கண்டத்தை கூட காரணத்தை ஏற்படுத்திவிடும். ஆக இந்த ராகுவின் தன்மை என்பது சூரிய சாரத்தில் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட துர்பலன்களை உண்டாக்கும். ஆகவே அதற்குரிய நிதானமான, பக்குவமான, தெய்வீகமான பரிகார வழிபாடுகளை தான தர்மங்களுடன் மேற்கொள்கின்ற பொழுது இவற்றுக்கு விடிவு உண்டாகும். வாழ்க வளமுடன்.